ஜாப் எத்தனை இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்வாங்க. அப்புறம் வந்து டிக்டாக் வந்து பேன் பண்ணல. நீங்கள் கனடா ஐபியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஆட்டோ பிளாகிங் எப்படி பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து ChatGPT மூலிமா ஜென்ரேட் பண்ணி ஆட்டோ பிளாகிங் மட்டும் ஆட்டோ பிளாகிங் இல்லைங்க. வெல்கம் பேக் டு மை வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 12 ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மீடியம் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்மளோட அமேசான் அஃபிலியேட் ப்ராடக்ட்டை வந்து ப்ரமோட் பண்ணலாம். அமேசான் அஃபிலியேட் ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, டிஜிட்டல் ப்ராடக்டாக இருந்தாலும் இது வந்து எப்படி வந்து ப்ரமோட் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து அதை வந்து ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அமேசானோட அஃபிலியேட்டோட ரிசல்ட்டை வந்து நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டு 3 டேஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி 12 வந்துச்சு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் வந்து 1 தான் வந்திருக்கு, அதுக்கப்புறம் 3 வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் கிளிக்ஸ் வந்திருக்கு. நமக்கு வந்து கிளிக் கம்மியாக இருக்குது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் kit.co-லேருந்து பிளாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நான் மாற்றிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா, நம்ம லிஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குது அப்படிங்கிறனால நான் பிளாக் மாற்றிட்டுருக்கேன். ஸோ மீடியமும் நான் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்மளோட அமேசான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து DeepSeek அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ChatGPT மாதிரி தான். நம்ம கண்டென்ட் வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து DeepSeek வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீடியம் பிளாக் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இது மூணுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். பின்ட்ரெஸ்ட்டை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஐடியா இருக்கும். ஸோ பின்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ பின்ட்ரெஸ்ட் பற்றி போடணும் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வீடியோ போடணும். ஏன்னா எப்படி வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிங்க்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா, நிறைய பேருக்கு உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். எப்படி வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட் லிங்க் வந்து டைரெக்டாக வந்து பின்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறது. பட் அது வந்து புது அக்கௌண்ட்டாக இருக்குன்னா பாசிபிள் கிடையாது. பட் நம்ம எப்படி கொடுத்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா பீப்புள்ஸ் வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஐடியாலாம் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் பார்க்குறப்ப நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இந்த மீடியம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மீடியம் அப்படியே கண்டினியூ பண்ணி பின்ட்ரெஸ்ட்டில் இந்த மீடியம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து கிளியர் அண்ட் கட்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது என்னென்னா, முதல்ல நம்ம எப்பயும் போல் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வேணும். ஸோ நல்ல ஒரு ப்ராடக்டாக நமக்கு வந்து வேணும் ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம இதை போய் ப்ராடக்ட் சர்ச் பண்ணிக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டகரி வைஸாக நம்ம வந்து பிரிச்சுக்க போகிறோம். ஸோ ஹோம் அசசரிஸ், கார் அசசரிஸ், ஸோ இந்த மாதிரி அசசரிஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லேப்டாப் அசசரிஸ், ஸோ பிசி அசசரிஸ், கேம் அசசரிஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய அசசரிஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் எடுத்துக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கார் அசசரிஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ கார் அசசரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் லிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அதேமாதிரி மீடியமில் நம்ம ரைட் பண்ணப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டாப் 10 கார் அசசரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த டாப் 10 அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதே தான் நம்ம பின்ட்ரெஸ்ட்லையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணுறப்ப டாப் 10 அப்படின்னு சொல்லி போட்டு தான் நம்ம வந்து இந்த போஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஓகே, ஸோ முதல்ல நமக்கு தேவையானது ஒரு 10 ப்ராடக்ட் வந்து நமக்கு வேணும். இந்த டாப் 10ல் நம்ம லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் பெஸ்ட்டாக இருக்கிற 10 ப்ராடக்ட் வேணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் 2500லேருந்து வச்சுக்கிறேன், இல்லைனா 1500லேருந்து வச்சுக்கிறேன் ஓகேங்களா. 1000க்கு மேலே இருந்தால் கூட எனக்கு ஓகே தான். ஸோ என்னோடய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரமோட் பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1000லேருந்து 4200 வரைக்கும் நமக்கு வந்து இருக்கணும் ஓகேங்களா. ஸோ நான் செலக்ட் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000க்கு மேலே இருக்கிற ப்ராடக்ட். இதில் வந்து எது வந்து பெஸ்ட்டு ப்ராடக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் ரிவ்யூஸ்லாம் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ 92 தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2150 பேர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதாவது வாங்கியிருக்காங்க. சாரி, $2150 இந்த ப்ராடக்ட்டு. 50 பேர் வந்து பார்த்திங்கன்னா போன மந்த்து மட்டும் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து வரலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து 37 ரிவ்யூஸ் இருக்குது, $1000 இந்த ப்ராடக்ட் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராடக்ட்டு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக யார் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் ஒரு மாதத்துக்கு வாங்குகிறாங்க அப்படின்னா கூட நம்ம வந்து நமக்கு வந்து போதுமானது தான் ஓகேங்களா. ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ப்ரமோட் பண்ணுற ப்ராடக்ட்டோட ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது ஓகேங்களா. $1000 அப்படின்னா உங்களுக்கு 3% வச்சிங்கன்னா உங்களுக்கு 30% வரும் ஓகேங்களா. உங்களுக்கு $30 வந்து பார்த்திங்க அப்படின்னா $1000 ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ராடக்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு
எனக்கு தேவையானதை நான் வந்து ஒரு ப்ராடக்ட்லாம் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் முதல்ல ப்ராடக்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நான் டைரெக்டாக என்னோடய லிங்க்கே எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய லிங்க் எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய எக்ஸல் சீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு இப்போதைக்கு எனக்கு லிங்க் இருந்தால் போதும், நான் மறுபடியும் போட்டு நான் இது பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நான் ப்ராடக்ட் ரிசர்ச் தானே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உடனே வந்து நான் போஸ்ட் போகிறதில்ல. முதல்ல நமக்கு போஸ்ட்டுக்கு தேவையான லிங்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதை தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்துகிட்டோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9 ப்ராடக்ட் தேவைப்படுது. ஸோ அப்படியே கீழே வாங்க. ஸோ ரிவ்யூஸ் அதிகமாக இருக்குன்னா கூட நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 133 இருக்குது, 4 தான் வந்து ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ரிவ்யூஸும் நல்லா இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸும் நல்லாயிருக்கு. போர்ட்டபிள் ரெஃப்ரிஜிரேட்டர், ஃப்ரீசிங் சிங்கிள். ஸோ இது வந்து காரில் வைக்கிறதாட்டுக்குது. ஓகேங்களா. ஸோ கீழே வாங்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1500, இதுதான் அந்த ப்ராடக்ட். ஓகேங்களா. அதுவும் விற்றுருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்கள், இதுவும் எல்லாமே ஒரு சேம் ப்ராடக்ட் தான். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்தோமோ அதே ப்ராடக்ட் தான். பட் இதில் வந்து ப்ரைஸ் மட்டும் தான் வேரி ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஒன்று இருக்குது. ஓகேங்களா. $2150 போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேட்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வரதெல்லாம் உங்களுக்கு வந்து $1700 இருக்குது, $1500 இருக்குது. அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா இது 100 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து $1700. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பெஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன இருக்குங்கிறது நம்ம முதல்ல ரிசர்ச் பண்ணி எடுக்கணும். ஸோ முதல்ல நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 10 ப்ராடக்ட் வந்து கிராப் பண்ணி வச்சுட்டோம். இந்த ப்ராடக்ட் எல்லாமே ரேட் வந்து பார்த்திங்கன்னா $340 $2100 வரைக்கும் இருக்கிற ப்ராடக்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து சராசரியாக நமக்கு வந்து என்ன சொல்லணும்னா $300 நமக்கு சேல்ஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து 3% கமிஷன் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு $10 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா ஒரு $1000 உங்களுக்கு வந்து $30 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் ரேட் வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்பயுமே ஹை வேல்யூ ப்ராடக்ட் எடுத்து நம்ம வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இது ஹை வேல்யூ ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, லோ வேல்யூ ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, நாம் டார்கெட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று தான். ஓகேங்களா. நம்ம பண்ணுற மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒன்று தான். எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இந்த போஸ்ட்டை கொண்டு போய் பீப்புள்ஸ்ட்ட வந்து நம்ம காட்டிடணும். நான் ஏன் வந்து இந்த மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டாப் 10 அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ 10 ப்ராடக்ட் இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த காருக்கு தேவையானது இது எல்லாமே அந்த காருக்கு தேவையானது. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு 2 ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா கூட நமக்கு வந்து ஒரு 10 பேர் நமக்கு கிளிக் பண்ணி, அதாவது வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கிளிக் பண்ணி நம்மளோட லிங்க்குள்ளே போவாங்க, அமேசான் லிங்க்குள்ளே. ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 10 பேர் வந்தாலுமே 10 பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் வாங்குறாங்கன்னா கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கமிஷன் வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து கார் அசசரிஸ் மட்டும் கிடையாது. இதேமாதிரி கிச்சன் அசசரிஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹோம் அசசரிஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபிட்டிங்லாம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் நிறையா ப்ராடக்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிச் செலக்ட் பண்ணி நாம் வந்து ப்ரமோட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து ஸ்க்ராப் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அது வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா மீடியமில் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு போஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு. பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எப்படின்னா இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா. ஸோ இது ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா. ஸோ இது ஒரு ப்ராடக்ட். இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அமேசான் ப்ராடக்ட் தான். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே அமேசான் ப்ராடக்ட் தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். அதுக்கான இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ இது கீழே வந்து பார்த்திங்கன்னா பை நவ் ஆன் அமேசான் அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். ஸோ இது என்னென்ன இருக்குது, ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, டிசைன், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கீவேர்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட கீவேர்ட் இருக்குங்க, அந்த ப்ராடக்ட்டோட நேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமேசான் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அங்கே ஒரு இடத்துல கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இடத்துல கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து 2வது ப்ராடக்ட். ஸோ அப்போ டாப் 10 ப்ராடக்ட் நம்ம இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைட்டில் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு இமேஜ், அது என்ன ப்ராடக்ட்டுக்கு இமேஜ் க்ரியேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து கீழே வந்து சின்னதாக ஒரு ஷார்ட் டெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ இங்கேயும் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பை லிங்க். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 10 ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து நான் வந்து போன மாதம் க்ரியேட் பண்ணி பார்த்தேன். ஓகேங்களா. ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் இதை வந்து பார்க்கல. இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்மளோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் நான் அது வந்து ஓப்பன் பண்ணியும் பார்க்கல. இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ உடனே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம், ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு மெத்தடாக இருக்கு இல்லையா. உங்கள்கிட்ட சப்போஸ் எனக்கு பிளாகர் இல்லை, அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லிங்க்லையும் நீங்கள் 10 ப்ராடக்ட் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மீடியம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன்.
ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் 10 ப்ராடக்ட்டுமே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதனால் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ என்னோடது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில். ஓகேங்களா. 10 ஜீனியஸ் அமேசான் ப்ராடக்ட் யூ வில் யூஸ் எவரிடே அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3 வியூஸ் வந்திருக்கு, ஒரு ரீட்ஸ் வந்திருக்கு. ரீட்ஸ்னால் ஒரு கிளிக்ஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மெம்பர்ஸ் கிடையாது, நான் மெம்பர்ஸ் பார்த்துருக்காங்க. டோட்டல் வியூஸ். ஓகேங்களா. இது வந்து டோட்டல் வியூஸ் ரீட்ஸ் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து வியூஸ், இது வந்து ரீட்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 3 வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. இந்த போஸ்ட் எப்போ போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா December 27 அன்றைக்கி போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி டிசம்பர் ஒரு மாதம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த போஸ்ட்டோட லிங்க் இருக்குது இல்லையா, அந்த போஸ்ட் லிங்க் நான் எங்கே கொடுத்துருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பின்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து எங்கேருந்து டிராஃபிக் சோர்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பின்ட்ரெஸ்ட்டில் வந்து ஒரு போஸ்ட் அந்த ஒரு கிளிக் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. எக்ஸ்டர்னலில் வந்து பார்த்திங்கன்னா 20%ல் ஒரு கிளிக் வந்திருக்கு. மீதி இருக்கிற கிளிக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்டர்னல், அதாவது இதில் சர்ச் பண்ணுறாங்க இல்லையா, இதுலேருந்தே வந்திருக்கும் எனக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம ஒரு போஸ்ட்டுக்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிளிக்ஸ் வருது. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா, ஏன்னா இப்போ வந்து டெய்லி வந்து 10 ப்ராடக்ட் போடுறோம். அந்த 10 ப்ராடக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 வீடியோஸ் நான் வந்து போட்டுட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு 10 வீடியோஸ் போட்டிருக்கேன், பின்ட்ரெஸ்ட்டில் ஒரு 10 வீடியோஸ் போட்டிருக்கேன். அது இல்லாமல் கொஞ்சம் பிளாக் ஒர்க் இருந்துச்சு, அந்த பிளாக் ஒர்க்கெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாக் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மீடியமை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணி காட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணி காட்டுறதுக்கு இந்த மாதிரி 10 போஸ்ட் வந்து லிஸ்ட் பண்ணி காட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஒரு என்ன சொல்லணும்னா மீடியம் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ தான். ஓகேங்களா. ஓகே, கெட் ஸ்டார்டர் கொடுத்துட்டு உங்களோட ஜிமெயில் வச்சு நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ சைன்அப் பண்ணிக்கிட்டு எந்த ஜிமெயிலோ அந்த ஜிமெயில் வச்சுக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ medium.com நான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளோட மார்க்கெட்டிங் மெட்டீரியலில் நான் உங்களுக்கு இந்த சீட் வந்து இது வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. ஸோ நான் வந்து இதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். மீடியமில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். நம்மளோட என்ன சொல்கிறதுனா இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நாம் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனா மார்க்கெட்டிங் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமேலு பார்த்திங்க அப்படின்னா சோசியல் மீடியா. ஸோ பட் இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணுறது இந்த தகவல்கள் ட்ரைனிங் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறமேலு உங்களுக்கு என்ன டெக்னாலஜி ரிலேட்டட் ப்ராடக்ட் வந்து போடுவீங்க, அப்புறம் மிஷின் லேர்னிங், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து இந்த மாதிரி கேட்கும், ஆர் வில் ஃப்ரீ அக்கௌண்ட்லேயே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து USIPயில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ வந்து டாப் மோஸ்ட்டில் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இதில் வந்து காட்டும் ஃபார் யூ. ஏன்னா நான் செலக்ட் பண்ண என்ன சொல்கிறதுனா நான் செலக்ட் பண்ண அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்காக எனக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து காட்டும். ஓகேங்களா. ஸோ நான் என்னெல்லாம் மேலே செலக்ட் பண்ணிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன டாப் மோஸ்ட்டில் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து காட்டும். ஸோ அவங்கெல்லாம் பாருங்கள் நிறையா ரீட்ஸ் கிடைக்குது. ஸோ இதில் வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா. மீடியம் பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர் ஆகிட்டு ரீட் பண்ணுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ நிறைய ரீடர்ஸ் இருக்காங்க. ஸோ இது போய் பார்த்தீங்க அப்படின்னா மீடியமோட ரீடர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. அதாவது மீடியம் யூஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். AHREF. ஸோ எப்பயும் போல தான். ஸோ வெப்சைட் டிராஃபிக் அனலிஸ். ஸோ medium.com எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ medium.com போட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா medium.com யூஸ் பண்ணுறாங்க. யுனைடெட் ஸ்டேட்லேருந்து மட்டுமே 47% யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது இந்தியாவில், அடுத்தது தான் UKயில் யூஸ் பண்ணுறாங்க, 5% தான். மற்ற கண்ட்ரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்டில் 47% பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி US பீப்புள்ஸ் மட்டும்தான் மீடியம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு. ஓகேங்களா. ஓகே. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த இந்த 10 ப்ராடக்ட் எடுத்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா, டாப் மோஸ்ட்டில் இருக்கிற 10 ப்ராடக்ட் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா. அந்த ரைட்னு ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா டாப் 10 ஃபார். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு வந்து நான் டைட்டில் எழுத போகிறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் நம்ம கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ மீடியம் பிளாக் டைட்டில் ஃபார் கார் அசசரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பார்க்கலாம். ஸோ மீடியம் என்னென்ன டைட்டில் கொடுக்குதோ அதை வந்து நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. எது பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குதோ அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம்.
ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இது நமக்கு வந்து கொடுத்துருச்சு. ஸோ டாப் 10 மஸ்ட் ஹேவ் கார் அக்சஸரி ஃபார் எவ்ரி டிரைவர்ஸ் இன் 2025 அப்படின்ட்டு. அதுவே நல்லாயிருக்கு. 2024ங்கிறத வந்து நான் 2025 அப்படின்னு நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ டாப் 10 மஸ்ட் ஹேவ் கார் அக்சஸரிஸ் ஃபார் எவ்ரி டிரைவர் இன் 2025 அப்படின்னு நான் இது பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ வந்து டைட்டில் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் நம்மளோட பிளாக் போஸ்ட் எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. நம்மளோட ஸ்டோரி. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். ஓகேங்களா. ஸோ முதல்ல நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த ப்ராடக்ட். ஓகேங்களா. ஸோ நம்மளோட ப்ராடக்ட் பேஜுக்கு நம்ம வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணது. 50 பேர் வாங்கியிருக்காங்க. $2150 இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ். ஓகேங்களா. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார் லிஃப்ட் வித் ப்ராஃபிட்டபிள் கார் லிஃப்ட். ஓகேங்களா. ஸோ அஃபீஷியல் குயிக் ஜாக். இது வந்து பார்த்திங்கன்னா டைட்டில். ஓகேங்களா. அந்த கம்பெனியோட டைட்டில். ஓகேங்களா. இதையே தூக்கி நம்ம போட்டு இதில் போட்டு அபவுட் திஸ் ப்ராடக்ட் அப்படி சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு வந்து இங்கே வந்துடும். கீ ஃபியூச்சர்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ கீ ஃபியூச்சர்ஸ் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து டீப்சீக்கில் வந்துடும். இது வந்து ChatGPT மாதிரி தான். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ பெனிஃபிட்ஸ் வந்து ஐடியாஸ் வந்துடுது. ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்துடுது. இது வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கான கண்டென்ட். ஓகேங்களா. ChatGPTயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான்லேருந்து ஸ்க்ராப் பண்ணி கொடுக்கும், இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி கொடுக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கான கண்டென்ட். நான் இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய மீடியமுக்கு நான் வந்து வந்துடுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டோட டைட்டில் நான் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டோட டைட்டில், இதுதான் டைட்டில். ஓகேங்களா. ஸோ அந்த டைட்டில் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட்டோட டைட்டில் கொடுத்துட்டு இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். ஓகேங்களா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் ஸ்பேஸ் அடிச்சுட்டு ஸோ இது எல்லாமே செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து காப்பி பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ணணும். அதாவது இந்த ப்ராடக்ட்டோட இமேஜ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணும். பார்த்திங்கன்னா இதில் நிறைய இமேஜஸ் இருக்கும். ஸோ இந்த இமேஜஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த இமேஜ் நல்லா இருக்குது அப்படின்னா ஸோ இந்த இமேஜை நான் வந்து காப்பி பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இமேஜ் அந்த ப்ராடக்ட்டோட டைட்டில் அதுக்கு நம்பர் 1 கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமேல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான டைட்டில் கொடுத்துட்டோம். ஸோ அடுத்து நம்பர் 1 கொடுத்துட்டோம். ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டைப் யுவர் கேப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்டோட டைட்டில் இருக்குது இல்லைங்களா, ப்ராடக்ட்டோட டைட்டில். ஸோ அதை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த செக்ஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட கண்டென்ட்டை வந்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இந்த ஸ்டாரு, இந்த ஸ்பெஷல் கேரக்டர் இதெல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்பேட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார் நமக்கு வேணாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. Ctrl+H அடிச்சிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை டெலிட் பண்ணிடுங்க. ரீப்ளேஸ் பண்ண சொல்லும். அதெல்லாம் இப்போ இந்த ஸ்டார் இருக்கிற இடத்துல எல்லாமே ரீப்ளேஸ் பண்ண சொல்லும். நான் என்ன பண்ணேன்னா ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துட்டு பண்ணிவிட்டு அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி இந்த டேஷஸ் இருக்கு இல்லையா அது கூட இருந்துட்டு போகுது. பட் இந்த இது இருக்கு இல்லையா அந்த 3 ஹேஷ் இருக்கு இல்லையா அதே மாதிரி Ctrl+H அடிச்சுட்டு ரீப்ளேஸ் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது, எதுவுமே அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க நம்ம அதை கொடுக்குறோம். ஸோ வேறெல்லாம் என்னென்ன ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறது இங்கேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து கன்க்ளூஷன் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட ப்ளாகரில் இதை வந்து அதாவது இதை டெலீட் பண்ணிவிட்டு நம்மளோட இதை வந்து இங்கே வந்து நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ கண்டென்ட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட கண்டென்ட் வந்து நீட்டாக இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போல்டில் கொடுக்கணும். ஸோ கண்ட்ரோல் கொடுத்தீங்க காப்பி பண்ணிங்கன்னா இது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து போல்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா போல்டு கொடுத்துக்கலாம். ஸோ இது போல்டு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்றும் நம்ம வந்து போல்டு கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இது டிசைன் பண்ணணும் நாங்கள். ஸோ இதை வந்து டிசைன் பண்ணணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பெஸ்ட்டோ இது பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு ஒரு போல்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஐடியாஸ் ஃபார் ஸோ இது ஒரு போல்டு கொடுத்துக்கிறேன். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஸோ இதெல்லாம் முக்கியமானது. அதனால் ஸோ இதனால் வந்து இந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு என்டர் அடிச்சுட்டு இந்த இடத்துல நம்ம வந்து பை நவ் ஆன் அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம்.
ஸோ இந்த இடத்துல நம்மளோட லிங்க்கை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ நம்மளோட லிங்க் இங்கே இருக்குது, ஸோ இங்கே இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணி நம்மளோட இந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ லிங்க் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஸோ அதை கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா போல்ட் ஆயிரும். ஸோ இதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போல்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நம்ம போல்டு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹைஃபன் மாதிரி வந்துடும், உங்களுக்கு ஸ்லாஷ் மாதிரி வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து நம்ம எடுத்து போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் என்னென்ன இருக்கணும், டாப் 10 மஸ்ட் ஹேவ் இது வந்து டைட்டில் இருக்கணும், அதாவது இந்த போஸ்ட்டுக்கான டைட்டில் இருக்கணும், இந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ராடக்ட் நேம் இருக்கணும், அது வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கான இமேஜ் இருக்கணும், ஸோ அதுக்கான இது இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து நம்மளோட லிங்க்கை வந்து கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ப்ராடக்ட் நேம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துலையும் நான் வந்து ப்ராடக்ட்டுக்கான அந்த லிங்க் வந்து நம்மளோட அமேசான் ப்ராடக்ட்டுக்கான லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்குது, இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு இடத்துல வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதை மட்டும் நம்ம வந்து போல்டு பண்ண மாதிரி இருந்தாலும் பண்ணி நம்ம உங்களுக்கு காட்டலாம். ஓகேங்களா. ஸோ எப்படி வந்து ஒரு பிளாக் போஸ்ட் டிசைன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதையும் நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போது இதே மாதிரி 10 ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடணும். ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி, அதாவது போயிட்டு டைட்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து இதை பற்றி உங்களோட டீப் சீக்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. இதில் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது, இதில் என்ன ஐடியாஸ் இருக்குது, ஐடியல் என்ன இருக்குது, அதுவும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஸோ எதனால் இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இதில் வந்து படித்து பார்த்துட்டு அவங்க வந்து இதை வந்து பை பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். நீங்கள் எப்படி ஒரு பிளாக் போஸ்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி, பட் இதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். முக்கியமாக இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த பிளாக் போஸ்ட் வந்து ரேங்கிங் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பிளாகர் எப்படி ரேங்கிங் ஆகுமோ அதே மாதிரி தான் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கூகுள் வந்து என்ன சொல்லணும், medium.comமே ஒரு பிளாக் தான். ஸோ இதில் போடுற போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் வந்து பார்த்திங்கன்னா, கூகுள் மட்டும் கிடையாது, எல்லா சர்ச் இன்ஜினும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக க்ரால் பண்ணிக்கும். ஓகேங்களா. அந்த வேலையில் மீடியமே பார்த்துக்கும். ஸோ அதில் வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ மீடியமில் நமக்கு நிறைய ரேங்கிங் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதில் நான் காட்டின மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு கிளிக்ஸ் வரும். இது ஒரு போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா. இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு 3 வியூஸ் வந்திருக்கு, ஒரு கிளிக்ஸ் வந்திருக்கு. ஒரு கிளிக்ஸ்னால் ஒரு ரீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இல்லை 2 இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 80% வந்து இதுலேருந்தே வந்திருக்கு, ஒரே ஒரு % மட்டும் பின்ட்ரெஸ்ட்லேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இதில் வந்து 10 போஸ்ட் வந்து அதாவது 10 ப்ராடக்ட் வந்து இதில் நான் லிஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ லிஸ்ட் பண்ணிவிட்டு நான் பப்ளிஷ் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ இதில் டேக்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து கார் டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து வரும், கார் அசசரிஸ், கார்ஸ், கார் அப்படி சொல்லிட்டு கார்ஸ்ன்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு நிறையா வந்து வரும். ஓகேங்களா. கார்ஸ் வீடியோஸ் போடணும். ஓகேங்களா. ஸோ in order to publish you need to authenticate your account with your phone number ஃபஸ்ட்டு போய் சேர்க்கும். ஸோ authenticate கொடுத்து உங்களோட ஃபோன் நம்பர் இருக்கு இல்லையா, உங்கள் ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா கொடுத்து நீங்கள் authenticate பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இல்லை யூஎஸ் நம்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கூகுள் வாய்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிக்னல் வயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கூகுள் வாய்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. பட் இப்போ வந்து கூகுள் வாய்ஸ் வந்து எப்படி என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கூகுள் வாய்ஸ் அக்கௌண்ட் வந்து இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸாக நான் வந்து அந்த நம்பரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நான் அந்த இதை வந்து யூஸ் பண்ணி நான் இதை வந்து பண்ணிக்கிறேன். அதை வந்து சேல் பண்ணுறாங்க. பட் ட்ரஸ்டபிள் செல்லர் யார் இருக்காங்களோ அவங்கள நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா $10 என்னமோ சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளோட யூஎஸ் நம்பர் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் வந்து போஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக கேட்கும். ஓகேங்களா. ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் ஐபியில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா. ஸோ நம்ம பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் பப்ளிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ப்ராடக்ட் எடுத்து நம்ம 10 வீடியோஸ் க்ரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில், பின்ட்ரெஸ்ட்டில், அப்புறமேல் டிக்டாக்ல எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப பின்ட்ரெஸ்ட்டில் மட்டும் இந்த 10 ப்ராடக்ட்டை பற்றி நல்லா ஃபுல்லாக ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு 10 வீடியோவும், அதாவது 10 ப்ராடக்ட்டும் சேர்த்து ஒரே வீடியோவும் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணி ஒரே வீடியோவாக வந்து மேக் பண்ணி உங்களோட பின்ட்ரெஸ்ட்டில் வந்து போட்டுருங்க. ஓகேங்களா. பின்ட்ரெஸ்ட்டில் ஒரு என்ன சொல்லுதுன்னா ஒரு 2 நிமிஷம் வர மாதிரி அந்த 10 ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வீடியோவை மேக் பண்ணி போட்டுட்டு, அதே அப்படி இல்லைன்னா 10 ப்ராடக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி
அந்த போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10 ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ரைட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அது வந்து நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் எப்படி நம்ம வந்து அந்த போஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் பேசிக் வந்து இதுதான். இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட போஸ்ட்டை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் மட்டும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் உங்களோட 10 ப்ராடக்ட்டுக்குமே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ க்ரியேட் பண்ணி இந்த லிங்க் இந்த மீடியம் இப்போ இந்த போஸ்ட் போட்டு அப்படின்னா இந்த 10 ப்ராடக்ட்டுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வச்சுருப்பேன். நான் வந்து யூடியூப்லங்கிறேன் நம்மளோட அமேசான்லேருந்து நான் வந்து எடுத்திருப்பேன். ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து வீடியோஸ் ஆல்ரெடி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் பின்ட்ரெஸ்ட்டில் யூஸ் பண்ணுறப்ப இந்த பிளாக் போஸ்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு மட்டும் கூட நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். இதில் மீடியமில் சொல்கிறேன். க்ரியேட் பண்ணி இந்த லிங்க்கை வந்து நீங்கள் உங்களோட பின்ட்ரெஸ்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வரவங்க இன்னமும் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதுலேருந்து ரீட் பண்ணி பார்த்துக்குவாங்க. இப்போ அமேசானில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் அபவுட் அஸ்ல வந்து இது மாதிரி எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அது கீழே பார்த்தீங்கன்னா இல்லை என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? பட் இருந்தாலும் நம்மளோட மீடியமில் வந்து அவங்க வந்து படிக்கிறாங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் அவங்களுக்கு வந்து இருக்கும். என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதே மாதிரி என்னென்ன இருக்குது, பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது, ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, எதனால் இதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ பிளாக் வந்து நம்ம பிளாக் போஸ்ட் வந்து நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட எந்த ஒரு பிளாகர் இல்லை, எதுவுமே இல்லை, என்கிட்ட வந்து மீடியம் வச்சு நான் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து மீடியம் வச்சு என்ன சொல்கிறதுன்னா நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்கும் ஓகே நீங்கள் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா டாப் 10 ஹோஸ்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னு ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா 10 ஹோஸ்டிங் கம்பெனியை வந்து நீங்கள் டாப் 10ல் இருக்கிற ஹோஸ்டிங் கம்பெனியில் போய் உங்களோட அஃபிலியேட் லிங்க் வந்து அதில் க்ரியேட் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைட் கிரவுண்ட் ஆகட்டும், ஹோஸ்டிங்கர் ஆகட்டும், கோடாடி, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அஃபிலியேட் பண்ணுறதுக்கு லிங்க் கொடுக்குறாங்க. நீங்கள் லாகின் பண்ணி அந்த லிங்க்லாம் எடுத்துக்கலாம். அந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் ரிவ்யூ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அபவுட் கோடாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் போயிட்டு போகிறோம்னு வச்சிங்களேன். அபவுட் கோடாடி ஹோஸ்டிங் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம் அப்படின்னா ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா கோடாடி அது என்ன இருக்குது, என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இதில் என்னென்ன இருக்கோ அது ஒரு ரிவ்யூ மாதிரி நமக்கு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிளாக் போஸ்ட்டாக ரைட் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா ரேங்கிங் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இதில் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்டுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? கீவேர்டு வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா என்ன போட்டு சர்ச் பண்ணுவாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுவாங்க எப்பயுமே கூகுளில் போயிட்டு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு பெஸ்ட் ஹோஸ்டிங் ப்ரொவைடர் எஸ் அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் 10 பெஸ்ட் ஹோஸ்டிங் சைட். ஓகேங்களா? இதெல்லாம் ஸ்பான்சர்டு. ஃபஸ்ட்டு போஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிசி மக்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்குது A2 ஹோஸ்டிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறையா இருக்குது. ஓகேங்களா? குவாராலையும் நீங்கள் வந்து போஸ்ட் போடலாம். ஸோ குவாராலையும் எப்படி உங்களுக்கு போஸ்ட் போடணுங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், எப்படி கரெக்டாக அந்த போஸ்ட் போடணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ரமோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து நான் வந்து ஏன்னா kit.coவில் கொடுத்துருந்தேன். ஸோ kit.coவும் நல்லா தான் இருக்குது, அதில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இப்போ அந்த ப்ராடக்டை ரீட் பண்ணிவிட்டு ஏன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு உள்ளே வராங்க அப்படிங்கிறப்ப உள்ளே வந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல் எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க பை பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்ன சொல்லணும்னா ஒரு வேல்யூபிளான அஃபிலியேஷனாக இருக்கும், நம்மளோட வேல்யூபிள் செல்லிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் அவங்க ஈஸியாக இதெல்லாம் ஷேர் பண்ணலாம், யாருக்காச்சும் ஷேர் பண்ணலாம், இது மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து மீடியம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு எலாபரேட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒரு ரிவ்யூ கொடுக்கறதுக்காக நம்ம வந்து மீடியம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட பிளாகர்லையும் இதே மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட டிஸ்கார்டில் கேளுங்க, நிறையா வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. டிஸ்கார்டில் வந்து நிறையா டவுட்ஸ்லாம் இருக்குன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்குனாலும் அதில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப என்ன சொல்லணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் அந்த சர்வர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு அப்டேட்டோட வந்து பார்க்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் எப்படி வந்து மீடியம் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு.
ஸோ அதே மாதிரி நான் கூகுள் வாய்ஸ் வந்து நான் வந்து கேட்டு சொல்கிறேன் ஏதாச்சும் செல்லர் நல்ல செல்லராக இருக்காங்களான்ட்டு. ஏன்னா நமக்கு வந்து அக்கௌண்ட் வந்து பேன் ஆகக்கூடாது. முக்கியமாக வந்து கூகுள் வாய்ஸ் வந்து நீங்கள் இந்தியன் ஐபியில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பேன் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் நிறையா வந்து பார்க்குறதா இருக்குது. ஸோ அதனால் அதை நான் வந்து நோட் பண்ணிவிட்டு என்னங்கிறத நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், மீடியம் வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.